compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகுரு டாக்டர் பத்மா மகாலிங்கம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இந்த நீண்ட நாளா திருமணம் ஆகல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏதாவது கோவில் பரிகாரம் இருக்கா? கண்டிப்பா அருமையான கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொல்லி சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் போயிட்டு வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா திருநெல்வேலி டு தூத்துக்குடி போகிற வழியில் அப்பர் சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த ஸ்தலத்து பேர் என்னதுன்னா கைலாசநாதர் கோவில். அந்த கோவிலில் போய் அங்கே ஒரு ஆறு போகுது. அந்த ஆறில் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த ஆறில் மஞ்சள் நிறைய ஆடை உடுத்தி தான் குளிக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு துண்டை நம்ம போட்டுக்கிற துணி மேலேயே ஒரு துண்டை கட்டி குளிச்சுட்டு அந்த துண்டை அந்த ஆற்றுலேயே விட்டுறணும். மேலே ஏறி வரும்போது அந்த ஆற்றுலேயே விட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் மாற்றிட்டு ஈர துணியோடு எப்பவுமே சாமி கும்பிடக்கூடாது. துணியெல்லாம் மாற்றிட்டு சாமி கும்பிட்டு சாமிகிட்ட 2 மாலை வாங்கி கொடுத்து கும்பிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 45 நாள் அல்லது 60 நாளில் நிறைய பேருக்கு திருமணங்கள் முடிஞ்சிருக்குது. நிறைய பேர் நான் சொல்லி போய் அவங்க சக்ஸஸ் ஆகிருக்குது. அதை கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இதை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகே மேம். ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ் கூட எழுதுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு மார்க்ஸ் இல்லாமல் இருக்கும். ஜாப் ஜாயின் பண்ணவே முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு என்ன மேம் சொல்யூஷன்? இவங்க வந்து கண்டிப்பாக வந்து தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். என்னன்னா அரசு தேர்வுக்கு எழுதுறாங்க அவங்க வந்து கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு முடிஞ்சால் இன்னொரு விஷயம் செய்யலாம். ஒரு கோதுமையில் ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு விளக்கு செஞ்சு அந்த விளக்கு பற்ற வச்சு டெய்லியும் விளக்கு அந்த விளக்கை பற்ற வச்சு அந்த கோதுமை விளக்கு 2-3 நாளைக்கு தாங்கும். அப்புறம் திருப்பி புது விளக்கு பண்ணணும். அது மாதிரி திருப்பி புது விளக்கு பண்ணணும். இப்படி ஒரு 45 நாள் தொடர்ந்து அந்த கோதுமை விளக்கை அந்த சூரியனுக்கு காலையில் எழுந்திரிச்சு சூரியனை காமிச்சு விளக்கு பருத்தி சூரியனை சாமி கும்பிட்டு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அப்புறம் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி புத்தி காலத்தில் இல்லாட்டி 10ஆம் அதிபதி புத்தி காலத்தில் அதிபதி திசை புத்தி அந்தரம் இந்த மாதிரி காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜனன ஜாதகத்தை பக்கத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட காமிச்சு அது எப்போ நடக்குதுன்னு பார்த்து இந்த தெய்வத்தை தொடர்ந்து 2 வழிபடும் போது 2 ஒன்று சேரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஓகே மேம். இப்போ கவர்மெண்ட் ஜாப்லாம் எனக்கு வேண்டாம், நான் இருக்கிற வேலையிலே நிம்மதியாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நிம்மதியாக வேலை செய்யவே முடியாது. இவங்களுக்கெல்லாம் என்ன மேம் கோவில் இருக்குது? அதாவது நிரந்தர வேலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்னென்னா திருச்சி டு முசிறி போகிற வழியில் தண்டலைத்தூர்னு ஒரு கோயில் இருக்குது. ஊர் இருக்குது. அதில் ஒரு கோயில் இருக்குது. ஒரே ஊரில் ஒரே கோயில் தான் இருக்குது. அந்த கோயிலில் போய் 2 ரோஜாப்பூ மாலை வாங்கி அவங்க கொடுத்து சாமி கும்பிட்டு அதாவது இப்போ மேலதிகாரி தொந்தரவு அப்படி இருக்குல்லங்க அது விஷயமும் நல்லா போயிடும். இப்போ நிறைய பேர் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப டார்ச்சல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டுருக்கிறேன் நான். அப்போ வேலையும் அந்த வேலையும் நிரந்தரமாக இருக்குது. அவங்க டார்ச்சலும் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு பாட்டு தான் அவங்க வேலையை விட்டு வெளியே வர மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி அந்த கோவிலுக்கு போய் அவங்க 2 ரோஜா மாலை வாங்கி சாமிக்கு கொடுத்து சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேலை நிரந்தரமாக இருக்கும். ஓகே மேம். மேம், அதே மாதிரி குழந்தை வரம் இந்த ஒரு விஷயத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சில பேர் IVF ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே குழந்தை நிக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? அருமையான கேள்வி. நீங்கள் IVF ட்ரீட்மெண்ட் எப்போ எடுக்கணும் தெரியுங்களா? அவங்க ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி தான் 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானம். சரிங்களா? அப்போ 1 கரு உண்டாகி கலைஞ்சிருச்சுன்னா 7ஆம் அதிபதி பார்க்கணும். அப்போ அது 2வது குழந்தைக்கு தான் சமம். சரிங்களா? அப்போ அவங்க ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி புத்தி காலத்தில் அல்லது 7ஆம் அதிபதி புத்தி காலத்தில் IVF பண்ணணும். நாங்கள் IVF பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு டேட் போட்டு எழுதி கொடுத்துருக்கோம். அது போய் சக்ஸஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நம்மக்கிட்ட லேட் மேரேஜ் திருமணம் பண்ணவங்க தான் IVF போகும்போது நம்மக்கிட்ட டேட் குறித்து தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது அப்படியே அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது. அந்த நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும். அந்த அந்த ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ புத்தி திசை புத்தி அந்தர காலங்களில் அவங்க IVF பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணணும். ஓகே மேம். என்ன கோவில் வழிபாடு மேம்? கோவில் வழிபாடுனா ஊஞ்சல் உற்சவம் பார்க்கலாம். எப்படின்னா இப்போ திருப்பதியில் நம்ம பணமே கட்ட வேண்டியதில்லை. ஊஞ்சல் உற்சவம் வெளிப்படையாக போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் போனாலும் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஊஞ்சல் உற்சவம் 3 தடவை தொடர்ந்து 3 தடவை இந்த மாதம் ஒரு தடவை அடுத்த மாதம் ஒரு தடவை அதுக்கு அடுத்த மாதம் ஒரு தடவை 3 மாதம் தொடர்ந்து பார்க்கும்போது ஊஞ்சல் உற்சவம் கண்டிப்பாக கரு உண்டாகும். ஓகே மேம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த பணம் சம்பந்தமான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம், கையில் இல்லை நான் சம்பாதிக்கவே இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் பண பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பண பிரச்சனைக்கு என்ன வழிபாடு மேம்? கண்டிப்பாக பண பிரச்சனை ஏன் இப்படி வருதுன்னா நம்ம ஃபஸ்ட் சம்பளம் வாங்குகிறோம் அல்லது ஒரு தொழில் செஞ்சு பிஸ்னஸ் செஞ்சு ஒரு லாபம் வருது. அதில் ஃபஸ்ட்டு வருமானம் என்ன பண்ணலான்னா குலதெய்வத்துக்கு போடலாம்,
அதாவது உப்பு, மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சை இந்த மாதிரி 5 பொருள் வாங்கலாம். 5 பொருள் வாங்கும்போது நமக்கு வாங்குற வருமானம் நம்மளது வந்து விரைய செலவாக போகாமல் தங்கிட்டே இருக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், ஒரு பீரோவில் வடக்கு பார்த்த பீரோ வைங்க அல்லது கிழக்கு பார்த்த பீரோ வைங்க. அந்த பீரோவில் ஒரு பட்டு துணி மேலே ஒரு தேக்கு பெட்டி வைங்க. தேக்கு பெட்டிக்குள்ளே பணம் வச்சு எடுங்க. பணம் வச்சு எடுக்கும்போது தேக்கு பெட்டி வந்து தேங்கும் நிலைமையை தரும். அப்போ பணம் வந்து அந்த இடத்துல தேங்க வச்சுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு விரைய செலவாக மாறாது. இந்த மாதிரி அதாவது என்னென்னலாம் இருக்குதோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாமல் எனக்கு பணம் தங்கலை அப்படியெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், முன்னை விட நல்லா இருக்கோம், நாங்கள் எங்களுக்கு மணி க்ரோத் நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. இதை விட பெங்களூர் ஸ்டேட் சொல்கிறாரு, நான் ஸ்டாப்பாக எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்குதுங்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல்ல. ஓகே மேம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் சரியாகணும், பிறருக்கு நம்ம சொல்லவும் செய்யணும்னுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா? ஆமாம், ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். நான் கடந்த 8 வருஷமாகவே ஜோதிட வகுப்பு, வாஸ்து வகுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த போன பேச்சில் கூட நம்ம ஆதனில் தான் நம்ம ஜோதிட வகுப்பு பற்றி பேசினதில் ஒரு 68 பேர் ஏடானாங்க. அதில் 32 பேர் தொழில் முறையாகவே ஜோதிட ஆபீஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம், நல்லா அதாவது ஒரு 8 நாள் வந்து கோச்சிங் கொடுக்குறோம். அப்புறம் அடுத்தடுத்த பேட்சில் அவங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம். மொத்தம் ஒரு 10 பேட்ச் இருந்ததுன்னா இன்னைக்கு புது பேட்சுக்கு லிங்க் கொடுத்தா அதே லிங்க் எல்லா பேட்சுக்கு கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கில் லிங்க் கொடுத்துட்றோம். அவங்க வந்து ஜோதிடம் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஒரு நரூஷாவே இருப்பாங்க, படித்து முடிச்சிருப்பாங்க, எல்லாமே தெரியும், பலன் சொல்ல மாட்டாங்க. படித்து முடிச்சிருப்பாங்க, எல்லாமே தெரியும், பலன் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. அப்போ எங்ககிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ எளிமையாக சொல்லித்தரீங்க, எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரீங்க, எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது, நாங்கள் இவ்வளோ புரிஞ்சா தானே நாங்கள் வர்ற மக்களுக்கு நல்லா சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, வாஸ்து படிக்கிறதுக்கு ஒரு திருச்சி கரூரில் இருந்தாலும் 2-3 ஜென்ஸ் வந்தாங்க. அவங்க மனைவிகளெல்லாம் ஜோதிடம் படிக்க வச்சு அவங்களாம் ஆஃபீஸ் போட்டுட்டாங்க. ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நல்லா பலன் சொல்லிட்டு இருக்காங்க, ஜோதிட பலன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. வாஸ்து படித்தவங்களும் நிறைய பேர் தொழில் முறையாக மாதம் 50 to 1 லட்ச ரூபா வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வாஸ்து வகுப்புகளும் ஜோதிட வகுப்புகளும் போயிட்டு இருக்குது. கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன தகவல் தெரியுங்களா? இப்போ நம்மகிட்ட வர்ற வாடிக்கையாளர்களுக்கு, கிளைண்ட்டுகளுக்கு நான் இந்த மாதிரி வேல் மரலும் வேலும் கொடுக்குறேன். இது வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, வெற்றி கிடைக்குது, நிச்சயமாக எங்களுக்கு நினைச்சது நிறைவேறுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு இது மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் நம்மளுடைய கிளைண்ட்டுகளுக்கு. இந்த மாதிரி வேல் கொடுத்துட்ருக்கேன் நான். இப்போ நம்மக்கிட்ட வாஸ்து மகாகுரு ஆனந்த வாஸ்து வகுப்பு நடந்துட்டு இருக்குது. இப்போ கடந்த 8 வருடங்களாக நடந்துட்டு இருக்குது. யாரெல்லாம் படிக்க விருப்பமோ படிக்கலாம். எப்படின்னா எங்கே போய் படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு நிறைய பேருக்கு கேள்வியாகவே இருக்கும். நீங்கள் நம்மக்கிட்ட படிக்கும் பொழுது அந்த வாஸ்து வகுப்பை தொழில் முறையாகவும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். யாரெல்லாம் எங்கெல்லாம் இருந்து படிக்கிறீங்களோ எங்களுக்கு எல்லா அப்பாயின்மெண்ட்டும் பார்க்க முடியாது, அவங்களை வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டு உங்களை தொழில் முறையாகவும் இதையே நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். யாருக்கெல்லாம் படிக்கணுமோ கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக படிங்க. கடந்த 8 வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள். 20,000 மாணவர்களுக்கு மேலே படிச்சுட்டு வெளியே போயிருக்கிறாங்க. வெளிநாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க, உள்நாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க. நேரடி கிளாஸும் நடக்குது, ஜூம் கிளாஸும் நடக்குது. கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக மேம். பண வரவு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். என்ன சம்பாதிச்சாலும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு நீங்கள் சிம்பிள் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. பயன்படுத்தி பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.